சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரும் புத்தக காட்சியில் இன்று 7வது நாளாக புத்தக வாசிப்பாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் ஏராளமானோர் பங்கேற்று ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கி சென்றனர். தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் வரும் 21ஆம் தேதி வரை இந்த புத்தக காட்சி நடைபெறவுள்ளது. நடக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி என்பது வாசிப்பு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மகத்தான நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. மனிதனுக்கு சுவாசம் எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அதேபோல் வாசிப்பு என்பது முக்கியத்துவமானது. இங்கே சென்னையில் அரசனுடைய முன்முயற்சியில் நடக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி என்பது பாராட்டுக்குரியது. அநேகமாக ஏராளமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை சென்னையில் ஒரு நிரந்தரமான ஒரு புத்தக கண்காட்சி ஏற்பாடு செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் சார்ந்த இயக்கத்தை சார்பாக வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். புதிய புதிய துறைகளில் தமிழில் புத்தகம் வருதுங்கிறது இந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கும் இலக்கியத்தினுடைய வளர்ச்சிக்கும் அடையாளமாக இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுமே புத்தக கண்காட்சியில் அரங்குகளுடைய எண்ணிக்கை கூட்டுவதோட வாசகர்களுடைய எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகமாகுது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது ஆண்டுக்கு ஆண்டு விரிவாகிட்டே இருக்குது. இந்திய அளவில் இது போன்ற இவ்வளவு பெரிய ஒரு புத்தக கண்காட்சி வேறு எங்கும் இல்லைங்கிறது தான் உண்மை. புக் ஃபேருக்கு நாங்கள் வருஷம் கரெக்டாக வந்துடுவோம். ஒவ்வொரு வருஷமும் புக் ஃபேர் போடும்போது தான் வந்துடுவோம். பெரும்பாலும் நாவல்கள் அப்புறமா கட்டுரைகள் சார்ந்த புத்தகங்கள் ரொம்ப விரும்பி படிப்போம். புத்தகங்கள் படிக்கிற பழக்கங்களை இன்றைய தலைமுறைக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த ஒரு பணியை நான் தொடங்கியிருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் இளைஞர்களை கொண்டுட்டு வரணும், சின்ன பசங்களை கொண்டுட்டு வரணும். அவங்க புத்தகங்கள் நிறைய இந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கிறது, இவ்வளோ புத்தகங்கள் இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு ஏற்படுத்தும். அதுவே அவர்களுக்கு படிப்பதற்கான ஆர்வத்தை உண்டாக்கும்.